தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அமித்ஷா தலைமையில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் மதுரையில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரைக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக முக்கிய நிர்வாகிகள் உயர்மட்ட குழு உறுப்பினர்களை சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, அமித்ஷாவினுடைய மதுரை வருகையே மிக முக்கியமானதாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2026 தேர்தலை முன்னோட்டமாக வைத்துதான் அவர் இங்கு வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில், அந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் பேச போறாங்க, என்ன விவரம் பிரசன்னா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ளதுடைய பின்னணி தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது என்று சொல்லலாம். குறிப்பாக மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறும் வகையில் வியூகம் அமைத்த அமித்ஷா தற்பொழுது தமிழ்நாட்டிலும் அதே வகையான திட்டங்களை அமல்படுத்தும் பணியில் தற்பொழுது இறங்கியிருப்பதாக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக வரப்பெற இருக்கக்கூடிய அந்த தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜகவோட நிலையை வலுப்படுத்தும் வகையில் அமித்ஷா மாநில பாஜக தலைவர்கள் மற்றும் முக்கிய தொண்டர்களுடன் தற்பொழுது ரிங்கோடு இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போலவே வரும் தேர்தலில் பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர தீவிரமாக பணியாற்றி வருவதாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்மிடம் கூறியிருக்கிறார்கள். அதே போல இந்த முறை தேமுதிகவையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமித்ஷா தெரிவிக்க வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தற்போது ஏற்கனவே பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி கட்சி அவருடைய தலைமை பதவியிலிருந்து தற்போது நீக்கிய பின்னணியில் பாஜக, பாமக கூட்டணி மீண்டும் அமையக்கூடாது என்பது காரணமாக சொல்லப்பட்டுக்கூடிய சூழலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமகவை நிரூபித்து காட்ட வேண்டும் என்கின்ற ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாகவும் தற்போது இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கூறியிருக்கிறார்கள். நிலைமை இப்படி இருக்க தற்போது அமித்ஷாவுடைய வருகை என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த பாஜக கட்சியினுடைய ஒரு மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பா இப்போ திமுக கூட்டணியை தொடர்ந்து கிட்டத்தட்ட 2017 இருந்து இன்று வரை விசிகாவும் இடதுசாரி கட்சிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு சம்பந்தமாக ஒரு வலுவாக இருக்கிறார்கள். அவ்வப்போது விமர்சனம் வைத்தாலும் கூட்டணியை விட்டு விலகிக் கொள்ளாத நிலை இருக்கிறது. இது பாஜகவுக்கு ஒரு மிகுந்த ஒரு நெருக்கடியாக மாறி இருக்கிறது என்கிற விஷயத்தில் உங்க கட்சி மாநில தொண்டர்கள் தற்போது கூறியிருந்த சூழலில் இதே நேரத்தில் தற்பொழுது தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது ஒரு உறுப்பினர்களுக்கு அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப 2021 தேர்தலில் தேமுதிக கேட்ட தொகுதிகளை தற்போது கொடுக்காம ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இந்த வகையில அதுக்கு திருத்தம் செய்யும் முயற்சி தற்போது இங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சேர்ந்த விஜய பிரபாகர் முன்னிறுத்தி அவருடைய வலிமையை காட்டியிருந்தாங்க. ஒரு சொப்ப ஓட்டு வித்தியாசம் தான் அவர் தோற்று இருந்தாரு. இந்த நிலைமையில அவருக்கு இந்த சட்டசபை தேர்தல் முக்கிய ஒரு ஆளா பங்கேற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படின்ற விஷயத்தை இங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க இருக்கும் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக உயர்மட்ட குழு நிர்வாகிகளை அமித்ஷா தனியாக சந்தித்து பேசி வருகிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.